நவராத்திரியின் இறுதி நாள் மகாநவமி அன்றி சித்திதாத்ரி ஆராதனை செய்வர். சித்தி என்றால் தாத்ரி என்றால் தருபவள். சித்திதாத்ரி என்றால் பக்தருக்கு அனைத்து சித்திகளையும் தருபவள். மார்க்கண்டேய புராணத்தின்படி 8 விதமான சித்திகள் அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், வாசித்வம், ஈசத்வம் என 8 விதமான சித்திகளையும் பக்தருக்கு தருபவள். சித்திதாத்ரி தாமரை மலையில் அமர்ந்து இருப்பவள். 4 கரம் கொண்டு இருக்கும். இவள் இடது கரத்தில் கதை சக்கரம் கொண்டும் வலது கரத்தில் தாமரை சங்கு ஏந்தியவள். சித்திதாத்ரியின் வாகனம் சிங்கம். தேவி புராணம் சிவன் இவளை வழிபாடு செய்து அனைத்து சித்திகளையும் பெற்று அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் என கூறுகிறது. இவளின் அருள் யோகிகளுக்கு அனைத்து சித்திகளையும் தரும். நவராத்திரியின் 8 நாட்களில் மற்ற அனைத்து சித்திகளையும் அடைந்த அவர்கள் இவள் அருளால் பேரானந்தம் எனும் பேற்றை எய்துவார்கள். நவராத்திரி மற்ற 8 நாட்களில் துர்க்கைகளை முறைப்படி பூஜை செய்யும் பக்தரின் இறுதி நாளில் சித்திதாத்ரி பூஜை செய்வான். இவளை வழிபட்டால் மனதில் உள்ள ஐயம் நீங்கும். எல்லாம் ஒரு மகா சக்தியில் இருந்து தோன்றியதே என்ற தத்துவத்தை உணர வைப்பவள் இவள். இவளை வழிபடுவோர் பேரானந்தத்தை அடைவர். அவர்களுக்கு தேவை என்ற ஒன்று இருக்காது. அவன் அம்பிகையின் கருணை மழையில் நனைவான். அவனுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. சித்திதாத்ரி தேவியை எந்நேரமும் மனிதர், தேவர், முனிவர், யட்சர், கிங்கரர் வழிபடுவர். இவள் அருள் மோட்சத்தின் பாதையை நமக்கு காட்டும். தியான மந்திரம். கந்தர்வர், தேவர், முனிவர், மனிதர், யட்சர் என அனைவராலும் வணங்கப்படுபவளும் என்றும் வெற்றி ஒன்றையே பெறும் தேவி சித்தாத்ரி என்னுடைய அனைத்து செயல்களிலும் ஜெயத்தை தர வேண்டும்.